வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே நாம் சிரிப்பதற்கும் நோய் விலகி போவதற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? உண்டு என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அமெரிக்கா, இங்கிலாந்து இங்கெல்லாம் இப்போது ஒரு புது வகை சிகிச்சை முறையை உருவாக்கியிருக்கிறார்கள். அது சிரிப்பு சிகிச்சை. மனதில் அழுத்தம் ஏற்படுகிறது அல்லவா? அந்த அழுத்தம் பல நோய்களை உண்டாக்கிவிடும். உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வயிற்றுப்புண், மன உளைச்சல், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், இப்படி பல சிக்கல்கள் வருவதற்கு மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணம். இந்த மன அழுத்தத்தை விரட்டிவிட்டால் அந்த நோய்களும் நம்மை நெருங்குவதில்லை. சரி, மன அழுத்தத்தை விரட்ட முடியுமா? முடியும். அதற்கு என்ன வழி? வாய்விட்டு சிரியுங்கள். அதுதான் அதற்கு சுலபமான வழி. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிரிப்பு சிகிச்சை முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சிகிச்சை அங்கே எப்படி கொடுக்கப்படுகிறது தெரியுமா? வாய்விட்டு சிரிப்பதற்கு முன்னால் லேசான சுவாச பயிற்சி அவசியம். மூச்சை இழுத்து விடுகிற போது கைகளை மேலே தூக்க வேண்டும், அப்புறம் கீழே இறக்க வேண்டும். இப்படி ஒரு 10 தடவை மூச்சு பயிற்சி செய்த பிறகு சிரிப்பு சிகிச்சையை வரிசையாக தொடங்க வேண்டும். சிகிச்சை 1, பலத்த சிரிப்பு. கூட்டமாக நின்று கொள்ள வேண்டியது. யாராவது ஒருத்தர் 1, 2, 3 சொல்ல வேண்டும். உடனே எல்லோரும் கைகளை உயரே தூக்கி கொண்டு வாயை முழுவதுமாக திறந்து ஹா ஹா என்று சிரிக்க வேண்டும். 2 நிமிடம் இடைவெளி விட்டு மறுபடி சிரிக்கலாம். சிகிச்சை 2, மௌன சிரிப்பு. இந்த சிரிப்பில் வாய் அகலமாக திறந்திருக்க வேண்டும். சிரிக்கிறவர்கள் அதிகமாக சத்தம் எழுப்பக்கூடாது. அப்படி சிரித்து கொண்டே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் இயல்பாக இருக்க வேண்டும். மௌன சிரிப்பில் செயற்கைத்தனம் இருக்கக்கூடாது. சிகிச்சை 3, உதடு மூடிய சிரிப்பு. இந்த சிரிப்பு சிரிக்கிற போது உதடுகள் மூடி இருக்க வேண்டும். சிரிப்பை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் மெல்ல முணுமுணுக்கலாம். இந்த பயிற்சி நுரையீரலுக்கு நல்லது, அடிவயிற்று தசைக்கு நல்லது, அதை சார்ந்திருக்கிற உறுப்புகளுக்கும் நல்லது. சிகிச்சை 4, நடுத்தர சிரிப்பு. மனசுக்கு அமைதி தேவையா? அதற்கு இந்த சிரிப்பு தான் மருந்து. நீங்கள் அதிகமாகவும் சிரிக்கக்கூடாது, குறைவாகவும் சிரிக்கக்கூடாது. இதுவும் கூட்டமாக இருந்து கொண்டு சிரிக்க வேண்டிய ஒரு சிரிப்பு தான். சிகிச்சை 5, நடன சிரிப்பு. சிரிக்கும் போதே நடனம் ஆடுவது இந்த வகை. அதாவது சிரித்து கொண்டே நடனம் ஆடுவது மாதிரி அப்படியும் இப்படியுமாக துள்ளி குதித்து சிரிக்க வேண்டும். அதாவது ஒரு குழந்தையின் சிரிப்பு மாதிரி இது இருக்க வேண்டும். அதற்காக முரட்டத்தனமாக குதித்து கையை காலை உடைத்து கொள்ளாதீர்கள். மென்மையாக குதித்து சிரித்தால் போதும். இவைதான் இப்போது மேல் நாடுகளில் கொடுக்கப்படுகிற 5 வகையான சிகிச்சை முறைகள். சரி, இந்த சிகிச்சைக்கு நேரம் காலம் உண்டா? உண்டு. காலை 6 மணி முதல் 7 மணி வரை சிரிப்பு சிகிச்சைக்கு மிகவும் பொருத்தமான நேரமாகும். அதிகாலையிலேயே சிரிப்பை ஆரம்பித்து விட்டால் அன்றைக்கு முழுவதும் ஒரு விதமான சுறுசுறுப்பு நம்மிடம் ஒட்டிக்கொண்டே இருக்கமாம். அனுபவித்து பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். நன்றி, வணக்கம்.